வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு செப்பு நெரிஞ்சில் அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் இண்டிகோஃபெரா இனாஃபைலா. இது ஃபெபேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை தமிழில் செப்பு நெரிஞ்சில், செருப்பு நெரிஞ்சில், சிவப்பு நெரிஞ்சில், சிறு புல்லடி அப்படின்னும், ஆங்கிலத்தில் பேட்ஸ்வில்லி இண்டிகோ, 9 லீவ்ட் இண்டிகோ அப்படின்னும், ஹிந்தியில் பண்டார்பாலி அப்படின்னும், மலையாளத்தில் செம்புல்லாட்டி அப்படின்னும், தெலுங்கில் சாலபச்சி அப்படின்னும், சமஸ்கிருதத்தில் கம்சபாடி அப்படின்னும் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை நம் நாட்டில் அனைத்து வகையான நிலங்களிலும் மழைக்காலத்தில் தானாக தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இது நெரிஞ்சில் இனத்தை சேர்ந்தது. இதனுடைய இலைகள் மிகச்சிறிய இலைகளாக இருக்கும். பார்ப்பதற்கு கொளிஞ்சி செடியின் இலைகளை மாதிரி இருக்கும். இதனுடைய மலர்கள் சிறிய மலர்களாகவும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இதனுடைய காய்கள் மிகச்சிறிய உருண்டைகளாக பசுமையும் சாம்பலும் கலந்த நிறத்தில் இருக்கும். இது நெரிஞ்சில் இனத்தை சேர்ந்தது என்றாலும் இதில் முட்கள் இருக்காது. இது விதைகள் மூலம்தான் இனப்பெருக்கம் ஆகிறது. இது இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா போன்ற பல வெளிநாடுகளிலும் வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு மூலிகை. இந்த தாவரம் முழுவதுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ், புரதம், அமினோ அமிலங்கள், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஸ்டானின்ஸ், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், சிட்டர்ஃபினாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், செஃபோனின்ஸ், குவேனின்ஸ், ஆந்தோகைனின்ஸ் போன்ற பல தாவர வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. இது காய்ச்சல், இருமல், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், சிறுநீர் சரிவர வெளியேறாமை, சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீரில் இரத்தம் கலந்து போதல், பெண்களின் வெள்ளைப்படுதல் நோய், நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புழுக்கள் ஆகியவற்றை சரி செய்யும் தன்மை கொண்டது. சிறுநீரகத்தின் இயக்கத்தை இது சீராக்கும். சரி, இப்போது இந்த செடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செடி ஒரு செடியை அப்படியே முழுசாக வேருடன் பிடுங்கி நல்லா அலசிட்டு அதை பொடுசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதியாகும் வரை வற்ற விட்டு வடிகட்டி அது கூட கொஞ்சோல மிளகுத்தூள் சேர்த்து காலை மாலை 2 வேளைகள் தொடர்ந்து 7 நாட்கள் அருந்தி வந்தனா சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் கரைந்து வெளியேறும். சிறுநீரில் இரத்தம் கலந்து போதல் நிற்கும். சிறுநீர் நன்றாக பிரியும். சிறுநீர் தாரை எரிச்சல் சரியாகும். உடல் உஷ்ணம் நீங்கும். பெண்களின் வெள்ளைப்படுதல் நோய் நீங்கும். நரம்பு தளர்ச்சி குணமாகும். இதன் இலைகள் சிறிதளவு எடுத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட சிறிதளவு மிளகுத்தூள், கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டோன்னா காய்ச்சல் மற்றும் இருமல் குணமாகும். இதனுடைய வேரை கசாயமாக செய்து 3 நாட்கள் தொடர்ந்து அருந்தி வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் அழியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.